மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது கடக ராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுடைய மாணவர்களுடைய படிப்பை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் டீட்டெயில்டான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கொடுக்குறோம் அப்படின்றத தெரியப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு கடகம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் வீடு. 4ன்னா லக்ஸரியஸாக இருக்கணும்னு நினைக்கப்போனோம், தாய் அன்போடு இருப்பாங்க, எதையும் விட்டு பிடிப்போன்றது. அப்புறம் டபுள் மைண்டடாக இருக்கிறது, பெரிய அளவில் குழப்பவாதிங்க இவங்க தான். இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, அந்த மாதிரி பண்ணிடலாமா, அப்படி இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இது 2வது சரராசியாக வருது, நீர் ராசியாக, முதல் நீர் ராசி வருது. அதனால் நிறைய பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கினே இருப்பாங்க. ஆனால் அதில் அர்த்தம் இருக்கா என்ன ஏது அதெல்லாம் தெரியாது, நமக்கு தெரிஞ்சது சொல்கிறோம் அப்படி அந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்றது. அப்போ இந்த கடகராசிக்காரங்க அப்படின்றதில் பார்த்திங்க அப்படின்னா லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதி அப்படின்னு சொல்கிறவங்க சந்திர பகவான். அப்போ சந்திரன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தாய் அன்பு சந்திரனுங்கிறது, அம்மா சந்திரனுக்கு மனசு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் அப்படின்றது நீர்நிலைகளை சொல்கிறது. அதே மாதிரி நிலா அப்படி அந்த மாதிரி மதி, அப்போ மைண்டு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்திரன் ரொம்ப வேகமான கிரகங்கிறனால இவங்களுக்கு சந்திரன் ஆட்சி படுறதுனால அந்த மைண்டுங்கிறது டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டே போகும். அந்த சேஞ்ச் அப்படின்றது ஒரு லிமிட்டில் இருக்கவே இருக்காது. இந்த மாணவர்களை கூப்பிட்டு கேட்டால் 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. நான் இதை படிக்கிறேன்மா, அடுத்து அதை படிக்கிறேன்மா, அதை படிக்கிறேன்மா. இது வேணால் நம்ம டாக்டர் ரிலேட்டடாக போயிடலாமா அப்படின்பா, எல்லா பக்கமும் பேசுவாங்க. இவர்களுக்கு இந்த மைண்ட் அப்படின்றது ஆட்சியாக இருக்கிறது ஒரு ப்ளஸ். அப்படின்னா கூட இவர்களுக்கு 3 முயற்சி ஸ்தானாதிபதி புதன் அப்படின்றது. அதே மாதிரி இது நீர் ராசி, வாழ்க்கை எந்த பக்கம் போத அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இதுதான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இல்லாமல் மாமா சொன்னார், அண்ணன் சொன்னான், தம்பி சொன்னான், அப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படின்றது, இல்லை ஃப்ரெண்ட்ஸு இதுதான் படிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க, நானும் அதான் முடிவு எடுத்திருக்கேன். இது மாதிரி யாரை நம்புறதுன்னு தெரியாமலே பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஓடிடும் ஒரு விஷயத்துலையும். இப்போ இந்த படிக்கிற சமயத்தில் இந்த 18 வயசு 19 வயசு 17 வயசில் பசங்க 12th முடிச்சு ஒரு டிகிரி போனோம் அப்படின்னா நீர் சம்பந்தமான டிகிரி போகலாம். இல்லை அம்மா சொன்னாங்கன்றதுக்காக அந்த டிகிரி படிக்கிறாங்களா, அது படிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்கா என்ன படிச்சிருக்காங்களோ அதையே திரும்ப நானும் படிக்கிறேன் அப்படின்னு படிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் கை கொடுக்கும். அப்போ இந்த நீர் சம்பந்தமான படிப்புனா மரைன் இன்ஜினியரிங் படிக்கிறது, அப்புறம் டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி படிக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேஃப்டி இன்ஜினியரிங் படிக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே இந்த நீர் சம்மந்தப்பட்டதுன்றனால பார்த்திங்கன்னா இந்த டெவலப்மெண்ட்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறது. அப்புறம் இன்ஜினியரிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக டெவலப் ஆகிக்கிற டெக்னாலஜி என்னமோ அதை படிக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வர்றோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா படிப்பு ஸ்தானன்றது 5ன்றது செவ்வாய் பகவான் வர்றார். அப்போ செவ்வாய் ரிலேட்டடான படிப்புகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் வர்றார். அப்போ நம்ம படிக்கிறது எதுக்காக, ஒரு தொழில் போய் இருக்கணும், அதனால் ஜீவனம் கிடைக்கணும், இதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த லக்னத்தை பார்த்திங்கன்னா ராசியை பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 5ல் விருச்சிகம் அப்படின்றது இருக்கும், 10 அப்படின்றது பார்த்திங்கன்னா தீ ராசியாக செவ்வாய் பகவானுடைய மேச ராசி வருது. அப்போ 2 இடத்துலையும் செவ்வாய் பகவான் தான் ரிஃப்ளெக்ட் ஆகிறாரு. அப்போ செவ்வாய் பகவானுடைய அந்த ஆளுமைக்கு உட்பட்ட டெக்ஸ்டைல், அப்போ அந்த ஆளுமைக்கு உட்பட்ட அந்த டெக்னாலஜி நம்ம போனோம் அப்படின்னா பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இங்கே செவ்வாய் அப்படின்னா ஃபஸ்ட்டு தைரியம், ரத்தம்,
அண்ணன் தம்பி, அதே மாதிரி பூமிக்காரகன், இதெல்லாம். அப்போ சிவில் சம்மந்தப்பட்ட படிப்பு எடுத்தாங்கன்னா இன்ஜினியரிங்கில் பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவசாயம் ரிலேட்டடாக இருக்கிறதும் இவங்களுக்கு பெரிய அளவில் நன்மை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கு, அந்த சிவில் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே வந்து இவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும், பூமிக்காரகன் செவ்வாய்ங்கிறனால. அடுத்து மெக்கானிக்கல் டூல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், ரொபோட்டிக்ஸ், சேஃப்டி இன்ஜினியரிங், அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கை கொடுக்கும். ஆக இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகி வரும். இந்த கடகராசிக்காரங்க எதை படித்தாங்களோ அதுக்கு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது மேட்ச் ஆனால் செவ்வாய் ரிலேட்டடான ஒர்க்கை படித்தா, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த செவ்வாய் அப்படின்னும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சிம்மமும் நல்லா இருக்குது, தனவரவு ஸ்தானம் சிம்மம் உங்களுக்கு. அப்போ அந்த சிம்மம் நல்லபடியாக இருக்குது, கெட்டவர்கள் பார்வை பெறலை. அதே மாதிரி 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதில் இந்த செவ்வாய் அப்படின்றப்ப ரத்தத்துக்கு காரகன் அப்படின்றனால இந்த டயக்னோஸ்டிக் சென்டர் படிக்கிறது, அது ரிலேட்டடாக இந்த பயோமெடிக்கல் படிக்கிறது, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்தம் ரிலேட்டடாக படிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஎன்ஐ படிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது பெரிய அளவில் கை கொடுக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாய் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமொபைல்ஸு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி விற்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதக அமைப்பில் இந்த சனி மற்றும் சூரியன் அப்படின்ற அமைப்பு நல்லா இருந்துட்டால் ரொம்ப அமோகமாக இருக்கும். சனியும் சரியில்லைங்க, சூரியனும் சரியில்லைங்கன்னா பெரிய அளவில் பலத்தை அடி கொடுக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி உபஜயஸ்தானாதிபதி விரையாதிபதி புதன் பகவான். அப்போ புதனுடைய தொழிலை நம்ம எடுக்கவே கூடாது, விரையாதிபதி எடுக்கவே கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி குரு. குரு அப்படின்னா என்ன, பிகாம், எம்காம், மேனேஜ்மெண்ட்டு, எம்பிஏ இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 8ஆம் அதிபதினா சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி ப்ளஸ் 7ஆம் அதிபதியும் கூட. இவங்களுக்கு மாரகாதிபதினு பார்த்தா சூரியனும் 7ஆம் அதிபதி சனி பகவானும் தான். அதனால தான் ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், சூரியனும் சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருந்தால், பிரச்சனை கொடுக்காத நிலைமையில் இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ இங்கே தான் ஒரு பிரச்சனையே வருது. அப்போ இவங்க வந்து பிரச்சனை கொடுப்பாங்க அப்படின்றீங்க. இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலராக வந்து சூரியன், அதாவது சந்திரன் இந்த இடத்துல இருந்து கடகராசியில் பிறந்திருக்கேன். நான் கடகராசியில் நான் பிறந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரம் அப்படின்றாங்கன்னு வைங்களேன். புனர்பூசம் நட்சத்திரம் அப்படின்றப்ப அந்த நட்சத்திரத்தில் ஒரு 10 வருஷம் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 10 வருஷம், குருவினுடைய நட்சத்திரம் முடிஞ்சோடனே ராகுவினுடைய சனியினுடைய அடுத்த நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ சனி பகவான் இந்த லக்னக்காரங்களுக்கு யாருங்க? ஸோ பாருங்கள், இந்த லக்னக்காரங்களுக்கு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, மாரகாதிபதி. அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி திசையில் படிக்கிறது படிப்பு ஒன்று, வேலை ஒன்றுன்னு தான் அமையும். அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட அவங்க என்ன தான் மனசில் போட்டு குழப்பி ஒரு இதே ரொம்ப கோல்டு மெடலே வாங்கினா கூட அது ரிலேட்டடான வேலைக்கு போக முடியாது அப்படின்ற சொல்லுவோம். ஏன்னா இது மாரகாதிபதி, அதே மாதிரி 8ஆம் அதிபதி. அப்போ எதிர்பாராத வருமானங்கள் வரும். இப்போ வந்து சம்பந்தமே இல்லாத துறையில் வந்து உள்ளே போயிடுவாங்க. அப்போ இந்த செவ்வாய் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா தம்பி, அண்ணன், அந்த ரத்த பாசத்தில் வந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க, அதையே நானும் எடுத்து படிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு படிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் செவ்வாய் இருந்தால் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டூல்ஸு, வண்டி, வாகனம், மெக்கானிக்கு, இது மாதிரியான விஷயங்கள். இப்போ வந்து நர்சிங் அப்படின்றது ரத்தம் ரிலேட்டடாக வரும். அப்போ இந்த நர்சிங் படிப்பும் வந்து பார்த்திங்கன்னா படிக்கலாம். இப்போ இந்த சனி திசையில் என்ட்ரு ஆகிறவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த இப்போ நான் சொன்ன இவங்களுக்கான தொழிலை விட்டுட்டு வேறு ஒரு தொழிலை படிச்சிட்ருப்பாங்க. அப்போ இந்த சனி திசை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன தொழில் அவங்களுக்கு செட் ஆகுமோ அந்த தொழிலுக்கு போயிடுவாங்க. அதாவது செவ்வாய் ரிலேட்டடான தொழிலுக்கு போயிடுவாங்க. இப்போ செவ்வாய் ரிலேட்டடான தொழில் அப்படின்னா உங்களுக்கு வந்து தையல் மிஷின் ஓட்டுறது அப்படின்னு மிஷின். இப்போ பால் பண்ணையில் வேலை பார்க்குறது, அங்கே ஒரு மிஷின் இருக்குது. பால் அப்படின்னா சந்திரன் வருது, இதெல்லாம் நல்லதாக இருக்கும். யாருக்கு? இந்த கடக
ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பெண்கள் அதிகமாக இவங்களை சூழ்ந்து இருப்பாங்க. அப்படி இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், சனி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன்னா சனி நட்சத்திரம் 19 வருஷம் வரைக்கும் இருக்கும். இப்போ அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மேபி சனியினுடைய திசையிலேயே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போயிடலாம். அப்படி இல்லை, சனிக்கு அடுத்து பூசம் அப்புறம் ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரத்தில் உள்ளே போகலாம். புதனுடைய நட்சத்திரத்தில் உள்ளே போகிறாங்க அப்படின்றோம். யார் இந்த பர்டிகுலராக இருக்கிற இந்த பூசம் நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பூசம் நட்சத்திரத்தில் மீதி இருக்கிற வருடங்கள்லாம் முடித்து புதனுடைய நட்சத்திரத்தில் தான் ஒரு காலேஜில் என்ட்ராகும். புதன் ஏற்கனவே 3ஆம் அதிபதி உபயாசாதி, அதே மாதிரி 12ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, புதன் ரிலேட்டடாக எழுத்துத்துறைக்கு போகிறது, புதன் ரிலேட்டடாக கணக்கு வழக்கு பார்க்குறது, காமர்ஸ் படிக்கிறது, எம்காம், எம்பிஏ, எம்ஏ காமர்ஸு, பிஏ காமர்ஸு, எத்தனை டிகிரி எடுத்தாலும் அது வந்து இந்த புதன் ரிலேட்டடாக, இல்லைன்னா ஐடி படிக்கிறது, கம்யூனிகேஷன், ஈஸி படிச்சிருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் படிக்கலாம், அந்த தொழிலுக்கு போக முடியாது. இதுதான் இங்கே அந்த ஒரு விஷயம். அப்போ ஏன் போக முடியாது அப்படின்னா, விரையாதிபதி அப்போ அந்த தொழிலில் இருக்காங்களே அப்படின்னா அவங்க ஊரை விட்டு வெளியூர் போய் சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் ஓகே. அப்போ வந்து பசங்களுக்கு இது ஓகேவாக தான் இருக்கும், பெண்களுக்கு அந்த அளவுக்கு இது ஓகேவாக இருக்காது. அப்போ இந்த புதனுடைய நட்சத்திரம் போயிட்டுருக்கிறப்ப அப்படி உள்ளே என்ட்ரு ஆகிறவங்களுக்கும் பெரிய அளவில் கை கொடுக்காது. 50% கை கொடுக்கலாம், 50% படித்த தொழிலுக்கு போக முடியாது அப்படின்ட்டு. அப்படியே போனாலும் பிடிக்க விட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த தொழில் நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி பண்ணேங்க, எனக்கு அந்த டச் விட்டு போச்சு. இந்த மாதிரியான வேலைகள் விஷயங்கள் எல்லாமே வரும். இப்போ அடுத்து நான் பிறந்ததே ஆயில்யம் நட்சத்திரங்க. எப்படி ஆயில்யம் நட்சத்திரம். அப்போ ஆயில்யம் நட்சத்திரமும் வந்து பார்த்தா புதனுடைய நட்சத்திரம் பெரிய விஷயம். இல்லை புதனில் நான் படிக்கலை, கேதுவுக்கு வந்துட்டேன் அப்படின்னா கேதுவினுடைய திசையில் நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ கேதுவினுடைய திசையில் படிக்க போகும்போது பாருங்கள் என்ன நடக்கும். கரெக்டான மைண்ட் செட், ஞானக்காரகன் கேது. உங்கள் ஜாதகத்தில் கேது நல்லபடியாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டான ஃபீல்டில் கொண்டு போய் விட்டுருவார். கேதுவே குளறுபடியாக இருக்கார், கொஞ்சம் வந்து குத்தி பார்க்குற மாதிரி பிரச்சனையை கொடுக்குற மாதிரி இருக்கார் அப்படின்னா திரும்ப இந்த புதன் என்ன பண்ணாரோ அதே தான் பண்ணுவார். ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த நீர் ராசி அப்படின்னு சொல்லி இந்த கடக ராசி தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா பள்ளம் எங்கே இருக்கோ அதை பார்த்து தேடி போயிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி தான் வாழ்க்கை போகும். அப்போ எப்பயுமே இந்த கடக ராசிக்காரங்க ரொம்ப காசியஸாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா படிப்பில் ரொம்ப காசியஸாக இருந்தால் தான் மேற்கொண்டு தொழிலில் நம்ம சைன் பண்ண முடியும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வரோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாக புதன் வர்றது அப்படின்றனால நம்ம அக்கௌண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அதை எடுத்தாலும் பெரிய அளவில் கை கொடுக்காது, அதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து வேறு என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் சீருடை பணியாளர்களாக போகலாம், போலீஸாக போகலாம், ஜென்னோ லேடிஸோ போலீஸாக போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா தீயணைப்புத்துறையில் வேலைக்கு போகலாம். தீனா செவ்வாய், ஸோ தீயணைப்புத்துறையில் வேலைக்கு போகலாம். அதுக்கு சூரியன் ஒத்துழைக்கணும். சூரியன் மாரகாதிபதியாகவே இருந்தாலும் சூரியன் நீசமாக இருக்கான், சுகஸ்தானத்தில் இருக்கான், அல்லது சூரியன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அல்லது 10ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்காங்க அப்படின்றப்ப அது ரிலேட்டடான ஒர்க்கை போகிறதுன்றது நன்மையை கொடுக்கும். ஒர்க்கு அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். படிப்புன்றதை எதுக்கு, வேலை பார்க்குறதுக்கு, ஜீவனம் பண்ணுறதுக்கு, அதுக்குண்டானது தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசியிருக்கோம். அப்போ இந்த காணொளியில் கடகராசிக்காரங்க இந்த வரிசைப்படி இருக்கிற பர்டிகுலரான அந்த ஃபீல்டை எடுத்தால் பெரிய அளவில் நன்மை கொடுக்கும். அந்த ஃபீல்டை விட்டு வெளியே போனீங்க அப்படின்னா, நானும் வேலை பார்த்தேன், திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க, திரும்ப வேறு இடத்துக்கு வேலைக்கு போனேன், அப்புறம் வேலைக்கே போகாமல் இருக்கிறேன், இது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்கும். ஸோ இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஜன தொடர்பு பெருசாக இருந்தாலும் அது பெருசாக கை கொடுக்காது. எனக்கு 1000 பேரை தெரியும்னாலும் 1000 பேரும் எதிரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த ராசிக்காரங்க மிகுந்த கவனத்தோட ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். ஆக இது வரைக்கும் கடகராசிக்காரங்கள்ட்ட பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.